பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெரும் ஜோதியை வணங்குகின்றேன். அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. நேயர்களுக்கும் என் இனிய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்போது வாக்கிய கணிதப்படி, அதாவது திருநள்ளாறு வாக்கிய கணிதப்படி வரப்போகும் சனிப்பெயர்ச்சி மார்ச் 29/3/2023, அதாவது சுபகிருது வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வளர்வரை புதன்கிழமை 29/3/2023 அன்று பகல் மணி இந்திய நேரப்படி IST நேரத்தின்படி 12:51 மகர ராசியிலிருந்து சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்ற கும்ப ராசிக்கு அவருடைய இன்னொரு சொந்த வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடப்பெயர்ச்சியால் உங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கும் இந்த அதாவது கும்பத்திற்கு செல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சியை 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் பஞ்சபூத அடிப்படையில் என்ன பலன்கள் பரிகாரங்கள் அப்படிங்கிறத நாம் இப்போது பார்க்க போகிறோம். இது போகிறதுக்கு முன்னாடி இந்த சனிப்பெயர்ச்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது. அது இப்போ தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு விருச்சகத்திலிருந்தே வரக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியும் 2.5 ஆண்டுகள் அல்ல, 3 ஆண்டுகள் நெருக்கி இருக்கின்றன. 2.75-3 ஆண்டுகள் நெருக்கி இருக்கின்றன. அப்படிப்பட்டதாக தன்னுடைய பெயர்ச்சியினுடைய கால அளவை அதிகமாக்கி சஞ்சாரம் செய்து வருகின்றார். இப்படி சஞ்சாரம் செய்து வருவது பொதுவாக சனிப்பெயர்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை கடந்து வருவது நாட்டிற்கும் மக்களுக்கு ஒரு பெரிய சோதனைகளை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். இருந்தாலும் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்து இந்த பெயர்ச்சி நடத்துவதால் வரக்கூடிய பாதிப்புகளுக்கும் ஒரு பரிகாரங்களை தேடித் தருவார். மக்களுடைய தேவைகளை அறிந்து அரசு நிர்வாகத்தை ஆள்பவர்கள் சரியாக எதையும் செய்து ஒரு நல்வழி பாதையை வழிப்படுத்தி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன. ஆன்மீகத்திற்கு அதிக ஈடுபாடுகளும் உள்ளது. இப்போது கும்பத்துக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 29/3/2023 பகல் 12:51 வாக்கிய கணிதம் என்ற பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி ஆகிறார். இதுதான் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இந்த நாளில் தான் திருநள்ளாறில் மிகப்பெரிய வைபவங்கள் அங்கே நடைபெற இருக்கின்றன. சனீஸ்வரர் இடம்பெற்ற சில ஸ்தலங்களிலும் கூட இந்த வழிபாடுகள் நடக்க இருக்கின்றன. இப்போது இந்த கும்பத்துக்கு செல்லக்கூடிய சனீஸ்வரர் 3 முறை வக்கரமாகின்றார். அதாவது ஒரு முறை 5 மாதங்களுக்கு குறையாமல் ஒரு முறை வக்கரமாகின்றார். 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை சஞ்சரிக்கிற போது 2 முறை தான் வக்கரங்கள் ஏற்படும். ஆண்டுகள் கூட இருந்தால் அது 3 வக்கர முறையாக வந்து சேரும். இப்போது இவர் 2023 மார்ச்சிலிருந்து 2026 மார்ச் வரையிலுமே இருக்கார். 3 ஆண்டுகளுக்கு இந்த கும்பத்தினுடைய சனிப்பெயர்ச்சி இருக்கின்றன. ஆக திருக்கணித்துக்கு வாக்கியத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இப்போ அதன்படி பார்க்கின்ற பொழுது 17/1 நேயர்களுக்கு பேசியிருக்கிறேன். இப்போது பேசுவது வாக்கிய சனிப்பெயர்ச்சி பலன் தான். இப்போ நான் ஏற்கனவே திருக்கணித்துக்கு பேசி சனிப்பெயர்ச்சி பலன்களும் வாக்கியத்திற்கு இப்போ பேச போகிற சனிப்பெயர்ச்சி பலன்களும் பலன்கள் கூடிய மட்டும் ஒன்று தான். கால அளவுகள் வித்தியாசப்படும். இப்போது நம்ம இதில் ஒரு பெரிய கணக்கீடுகள் என்ன அப்படின்னா, டிஃபரன்ஸ் இருக்குது. வக்கர நிலைகளில் அவருடைய நட்சத்திர சஞ்சாரங்களில் வித்தியாசம் இருக்குது. அதனால் அவர் எந்த காலகட்டங்களில் ஒரு ராசிக்கு சரியான பலன்களை சாதகம் பாதகத்தை தருவார் அப்படிங்கிறதுல சில வித்தியாச முறைகள் மட்டும் இருக்கும். மற்றபடி ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பலன்கள் ஒன்று தான். இப்போது வாக்கிய முறைப்படி நாம் சில பலன்களை சொல்லி இதில் ஒரு வித்தியாசமாக வாக்கிய சனிப்பெயர்ச்சியில் வித்தியாசமாக சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்லி உங்களுடைய ராசியில் உங்கள் பிறப்பு நட்சத்திரப்படி எந்த காலகட்டத்தில் அவர் அந்த சாதகம்னா சாதகமான பலன் சேரும், பாதகம்னா பாதகமான பலன்கள் எப்போது வரும், சாதகம் பாதங்கள் எந்த காலகட்டத்தில் கடந்து வரும், நாம் எப்போது அது விழிப்பாக இருக்க வேண்டும், அதுக்கான என்ன பரிகாரம், எப்படி நாம் நடந்துக்க வேண்டும், இதையெல்லாம் ஒன்று திரட்டி இறையருளால் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்பொடி வாழ்த்தி வணங்குவோம். செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலும் அடியாரும் வானவரும் அடம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கடந்த உன் பவளவாய் காண்பானே ஞானானந்தமயம் தேவ நிர்மலஸ்படிஹாத்திரம் ஆதாரம் சர்வ வித்யான ஐக்கியம் உபஸ்மகே. எம்பெருமான் ஈஸ்வரன் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவனாகிய இறைவனுடைய அருளால் இந்த சனீஸ்வரன் ஈஸ்வரனுடைய அருள் பெற்றவர். இன்னும் சொல்லப்போனால் பைரவருடைய அருளும் சேர்ந்து இருக்கக்கூடியவர். காயத்ரி தேவனுடைய அருளும் அம்பிகையினுடைய அருளும் முருகனுடைய அருளும் முழுமுதற்குள்ள கடவுளுடைய அருளும் ஒரு சேர பிறந்து இந்த கடவுள்களை வணங்குவதால் சனிப்பெயர்ச்சியால் வரக்கூடிய நற்பலன்கள் நம் கூடுதலாக கிடைக்கும்.
கெடுபலன்களுக்கு இந்த இறைவன் இறைவியை வணங்குவதால், அதாவது சிவசக்தியை, காலபைரவரை, சொர்ணாசுர பைரவரை, மகாவிஷ்ணு மகாலட்சுமியை, லட்சுமி நரசிம்மரை, பஞ்சமுக கணபதியை, முருகப்பெருமானை மற்றும் ஆஞ்சநேயரை இவர்களெல்லாம் வழிபடுவதால் நம்ம சனியினால் வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் கூட அவைகள் சூரியனை கண்ட படிபோல் விலகி நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அதனால் சுவைமிக்க கனிகள், கற்கண்டு, குளிர்ந்த மலர்கள், குளமாதர்கள், ஒரு குடையின் கீழ்கான ஆட்சி, எல்லாவற்றையும் இணையவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானை திருமூலர் சொல்கிறார், சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்றிட சிவகதிதானே. தரம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லென எல்லாம் தரும் அன்பர் அன்பவருக்கு கணம் தரும் அபிராமி கடைக்கண்களே. இப்படி நம்ம இறையருளை மேற்கொண்டு சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் பார்க்க வேண்டும். இறையருளே மிக முக்கியம். இறைவனுடைய அருளையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் யார் ஒருவர் வணங்குகிறார்களோ, தான் யோக்கியாம்சமாக இருந்து தான தர்மங்களை செய்து இறைநெறியோடு வாழ்பவனுக்கு கண்டிப்பாக அந்த சனீஸ்வரன் நியாயமானவன். அதனால தான் தராசு என்று சொல்லக்கூடியது. தராசு என்பது நியாயத்தை சொல்லக்கூடியது. அது நீதிமான் கையிலும் வியாபாரிகள் கையிலும் இருக்கு. அந்த தராசில் தான் அவர் உச்சமாகிறார். சனிக்கு 2 சொந்த வீடுகள் இருந்தாலும் மகரத்தை விட கும்பம் மிகவும் அவருக்கு ஒரு சிறப்புடைய வீடு. மூலத்திரிகோணம் என்ற ஒரு முக்கியமான பலம், உச்சத்துக்கு நிகராக அடுத்த பலம் அங்கே அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பூரண கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்ப ராசிக்கு சனீஸ்வரனுடைய சொந்த வீட்டிற்கு இடப்பெயர்ச்சியாகி செல்கின்றார். 3 முறை வக்கரமாவதுனா சோபகிருது வருஷம் ஆனி மாதம் 12ஆம் தேதி 27/6/2023 வக்கரம் ஆரம்பமாகி ஐப்பசி 6ஆம் தேதி வரை 23/10/2023 வரை நிவர்த்தி ஆகிறார். இது முதல் வக்கரம். 2வது வக்கரநிலை சதய நட்சத்திரத்தில் ஏற்பட்டு குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி 19/6/2024 முதல் வக்கரம் ஆரம்பமாகி ஐப்பசி 19ஆம் தேதி 4/11/2024 வக்கர நிவர்த்தி ஆகிறார். 3வது வக்கரனை பூரட்டாதி நட்சத்திரத்தில் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 18ஆம் தேதி 2/7/2025 வக்கரம் ஆரம்பமாகி கார்த்திகை 2ஆம் தேதி 18/12/2025 வக்கர நிவர்த்தி ஆகிறார். இந்த கும்பத்துக்குள் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களில் இவருடைய சஞ்சாரம் 29/3/2023 முதல் 21/2/2024 வரை இருக்குது. சதய நட்சத்திரத்தில் இவருடைய சஞ்சாரம் 22/2/2024 முதல் 14/3/2025 வரை அதில் சஞ்சரிக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்களில் இவர் 15/3/2025 முதல் 5/3/2026 வரை சஞ்சரிக்கிறார். ஆக 29/3/2023 முதல் 5/3/2026 வரை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இந்த சனி பகவான் 3 முறை வக்ர நிலையாகி இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். இப்போது அவர் 12 ராசிக்கும் எத்தகைய பலன்களை தரப்போகிறார் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். இப்போது கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனீஸ்வரனுடைய பயிற்சி என்னவாக இருக்கும் என்பதை இப்போது நாம் பார்ப்போம். இதற்கு முன்னாடி உங்களுக்கு கண்டக சனி, அதாவது 7ஆம் இடத்து சனி ஏற்கனவே சஞ்சரித்து கெடுபலனை தந்து கொண்டிருக்கிறார். இப்போது அஷ்டம சனியாக மாறுவது அதைவிட அதிகமான கெடுபலனை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகும். அதாவது நரியூருக்கு பயந்து புலியூருக்கு சென்ற கதையாக கண்டகச்சனியிலிருந்து அஷ்டமச்சனிக்கு செல்கிறோம். இப்போ அஷ்டமச்சனி என்பது இன்னும் அதிக பயத்தையும் ஆயுள் பலவீனத்தையும் கண்டங்களையும் நினைக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே தடுக்கக்கூடிய ஆற்றலையும் கொண்டது. அதில் இப்போ இருக்கக்கூடிய சனீஸ்வரர் என்னவாக இருக்கிறார்? ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ அந்த பலன்களை ஆணித்தரமாக உறுதியாக அதிகமாக்கி செய்வார். ஆக இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் பார்க்கவேனால், இந்த நேரத்தில் 8இல் செல்லக்கூடிய சனி தன்னுடைய எந்த திறமையையும் சில ஒளிக்குள் சிக்கியது போல் தன் திறமை வெளிப்படாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு உண்டாகும். சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் கூட வரலாம். சிலருக்கு இடமாற்றம் எங்கே இருந்தாலும் அதை தூக்கி ஏதேனும் ஒரு இடத்துல நம்மளை போட்டுருவாங்க. வேலையோ அல்லது வீட்டிலேருந்து மாறக்கூடிய சூழ்நிலைகளோ, குடும்பத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலைகளோ, பணிக்காக மாற வேண்டிய சூழ்நிலைகளோ கண்டிப்பாக இருக்கும். சுயமான தொழில் இருக்கிறவங்கள்கிட்ட லேபர்கள், தனக்கு கீழ் பணிபுரிபவர்கள், இயந்திரங்கள், இதால் பாதிப்பு வரும். ஆமாம், கொடுக்கல் வாங்கல், பண பரிமாற்றம் இவையெல்லாம் நன்மையானதாக இல்லை. ஆக நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்பதற்கான சந்தர்ப்பத்தை அஷ்டமச்சனி அதிகமாக உங்களை இயக்கி கொண்டிருக்கின்றது. இப்போது இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்க கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில்
இந்த அஷ்டமச்சனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகப்படி இயற்கையிலேயே சனீஸ்வரர் பலமாக இருந்தால் இந்த கெடுபலனை தந்தாலும் கூட தப்பிக்க வைப்பார். இது ஒன்று. இன்னொன்று, உங்கள் ஜாதகத்துக்கென்று சில அதிர்ஷ்ட கிரகங்கள் இருக்கின்றது. இப்போ கடகராசி என்றால் அதுக்கு அதிர்ஷ்ட கிரகங்கள் செவ்வாய், சந்திரன், குரு. இவர்கள் பலமாக இருந்து இவர்களுடைய தசாபுத்திகள் ஏதேனும் ஒன்று இந்த காலகட்டம் இருப்பின் இந்த அஷ்டமச்சனியால் வரக்கூடிய எந்த கெடுபலங்களிலும் நீங்கள் தப்பித்து மாறாக நற்பலனை அடையலாம். அதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் இப்போது 2ஆம் இடத்தை பார்க்குறார். வாக்கு கொடுக்குறோம், பணம், படிப்பு, ஆரம்ப படிப்பு, இதில் நமக்கு சரியாக இயங்குவது ரொம்ப கடினமாக இருக்கும். வேலைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு வழிமுறைகளை சரியாக செய்ய மாட்டோம். குடும்பத்தில் கொஞ்சம் எரிஞ்சு விழுவோம். அதனால் உங்களுடைய அந்த கோபம், தாபம், பல பிரச்சனைகள், குடும்பத்துடைய சூழல்கள் உங்களை கொண்டு சென்று அஷ்டமச்சனியால் நம்ம சாரா பிரிகிறோம் அல்லவா, அந்த மாதிரி ஒரு பாதிப்பை ப்ரெஷர்படுத்துவார். அதனால் நீங்கள் பொறுமையாக குடும்பத்தில் இருக்கிறவர்கள்ட்ட ஒரு பொறுப்புகளை கூட கொடுத்துட்டு ஒதுங்கி இருப்பது, அவர்கள் தேவைகளை தயவாக சொல்லி எதையும் செய்வது, இறையருளை நாடுவது நன்மையே. 5ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்குது, பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த இடத்துக்கு பார்க்கணுன்னா தெய்வீகத்தால் நீங்கள் எதையும் கொஞ்சம் சரிப்படுத்தலாம். ஒன்று, உங்களுக்கு நன்மை செய்ய வர்றவர்களை நீங்கள் நயத்தோடு பழகி அவர்களை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, புத்திரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வரலாம். இன்னொன்று, பூர்வீக சொத்து எதிர்பார்ப்புகளோ அல்லது தன்னுடைய பிறப்பிடத்தில் ஏதாவது பெருசாக செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களையோ ஒத்தி போட வேண்டும். அது மட்டும் இல்லை, சில சுபகாரியங்கள் எந்த வகையிலும் தடைகளாகும். சில முயற்சிகள் எதுவுமே ஒரு கிடப்பில் கிடக்கும். இவைகளெல்லாம் நம்ம பார்த்து முறையாக செய்வதற்கான வாய்ப்புகள், வழிகள் நாளாகும். இதில் அதிக கவனம் செலுத்தி உஷாராக எதிலும் செயல்பட வேண்டும். 10ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை. சுயமான தொழில் செய்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்திரத்தால், ஆட்களால், பலரால், பல விஷயத்தால், அதிகாரிகளால் உங்கள் ஆவணத்தை கூட நீங்கள் சரியாக பார்க்காம வரியோ பணமோ கட்ட வேண்டிய சூழல்கள் வரலாம். ஆக உங்கள்கிட்ட இருக்கிறவங்களே கூட உங்களை பற்றி எதையேனும் சொல்லி உங்களுக்கு பாதிப்பை உருவாக்கலாம், பாதகத்தை உண்டாக்கலாம். வேலையில் இருப்பவர்கள் தனக்கு மேல் உள்ள அதிகாரிகள், கீழே உள்ள பணியாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு கட்டுப்பாடாக இருக்கணும். இரவு பகல உழைக்கணும். அப்போ தான் நீங்கள் விரும்பியதை பெற முடியும். அதனால் நீங்கள் எதிலுமே இருக்கணும். இன்னொன்று, மந்திர உச்சாரணங்கள், நல்ல ஒரு வழிபாடுகள், சரியான ஆட்களுடைய தொடர்புகள், ஆலோசனைகள், பக்தி மார்க்கம், இதெல்லாம் உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனியால் வரக்கூடிய கெடுபலனில் இருந்து தப்பித்து கொள்வதற்கான ஒரு டானிக், மாத்திரை, மருந்து போன்று இந்த இறையருள் பரிகாரங்கள் இருக்கும். ஆனால் உங்களுடைய தியானம், அந்த பக்தி, தொழுகை, ஆலய தரிசனம், குலதெய்வ பூஜைகள், முன்னோர்கள் வழிபாடு, அன்றாடம் செய்யக்கூடிய நன்மை பணிகள், தன்னுடைய யோக்கியாம்சம், எதற்கும் தன்னுடைய பலவீனத்தை விட்டு கொடுக்காமல், பிறரால் பயப்படாமல் தான் ஒரு தைரியம், தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கான வழிமுறைகளை கையாள்வதோ, இறையருளை மேற்கொள்வதோ மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும். இப்போது உங்களுக்கு நட்சத்திரப்படி நன்மையான சாதகம், பாதகத்தை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 29/3/2023 முதல் 21/2/2024 வரையும், பின் 22/2/2024 முதல் 14/3/2025 வரையும் உள்ள காலங்கள் நன்மையான காலங்களே. இப்போ நன்மையான காலங்கள் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அஷ்டமச்சனிக்கு உண்டான கெடுபலன் உங்களுக்கு வராது, அது சந்தேகம் இல்லை. நீங்கள் நல்ல பலன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அவர் குறுக்கீடாக இருக்க மாட்டார். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை எடுத்து செய்யலாம், அது வெற்றியாக கூட மாறலாம். அதோடு உங்கள் ஜாதகமும் தசாபுத்திகள் கை கொடுப்பின் அவை இன்னும் ஒரு சிறப்பாக கைகூடும். இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் எடுத்து செய்ய வேண்டியது என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்புகளோ, சில வேலை விஷயமோ, சொத்துக்களோ, சுபகாரியங்களோ, படிப்பு, பயணம், திறமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை இதை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த தருணங்கள் உகந்ததே. இப்போ இவங்களுக்கு பாதகமான காலம் 15/3/2025 முதல் 5/3/2025 வரை, இது பாதகமான காலமே. இப்போ இதில் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் அஷ்டமச்சனிக்கு சொன்ன கெடுபலன்கள் அப்படியே வந்து சேரும். இந்த காலங்களில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். ரொம்ப பக்தி இருப்பதை கொண்டு திருப்திப்படுவது, உடல் ஆரோக்கியம், குடும்பம், வெளி விஷயம், ஜீவனம் எல்லாமே இருக்குது. ஒளிக்கிரக சூரிய சந்திரங்களை வணங்குவது,
தர்மம் செய்வது, ஆலய வழிபாடுகள் செய்வது, ஜெபம், தொழுகை அனைத்தும், சேத்திராடனங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லதே. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சஞ்சாரம் வந்து 22/2/2024 முதல் 14/3/2025 வரையும், பின் 15/3/2025 முதல் 5/3/2026 வரை உள்ள சாதகமான காலங்களே. இந்த காலகட்டம் உங்களுக்கு இவரால் சாதகமான பலன்களும் பாதிப்புகளும் வராமல் தன்னை தற்காத்து கொண்டு எடுக்கும் சில முயற்சிகள், முதலீடுகள், எதிர்பார்ப்புகள், திறமைகள், நல்லோர்களை தொடர்பு, சரியான வழிமுறைகள், வாய்ப்புகள், லாபங்கள், சுபகாரியங்கள், பயணம், படிப்பு, திறமை எல்லாமே சற்று நன்மையாக மாறும். பாதகமான காலம் 29/3/2023 முதல் 21/2/2024 வரை பாதக காலமே. இது இப்போ உங்களுக்கு அஷ்டமச்சனிக்கு சொன்ன கெடுபலங்கள் அதிகமாக வந்து சேரும். இதன் காலம் அதிர்ஷ்டமான தசாபுத்திகள் இருப்பின் அதனை வராமல் தன்னை தற்காத்து கொள்ளலாம். அதோடு இந்த காலகட்டத்தில் இவருடைய கெடுபலன்கள் அதிகம் வர இருப்பதால் இவை அறிந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும், தொழில்களிலும், வெளி விஷயத்திலும், எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கவனமாக உஷாராக இருப்பதும் பாதுகாத்து கொள்வதும் நன்மையே. சூரிய சந்திரர்கள் வழிபாடும் ஆலய தரிசனங்களும் ஜெபம், தொழுகைகளும் மிக முக்கியமே. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் செஞ்சாலும் 29/3/2023 முதல் 21/2/2024 வரையும், பின் 15/3/2025 முதல் 5/3/2026 வரையும் உள்ள சாதகமான காலமே. இந்த காலகட்டம் உங்களுக்கு இவரால் சாதகமான பலன்களும் பாதிப்புகள் வராமல் தன்னை தற்காத்து கொண்டு எடுக்கும் சில முயற்சிகளை சரியாக செய்து நல்ல பலன்களை அடைய முடியும். அதாவது உங்களுடைய வாய்ப்புகள், சொத்துக்கள், காரியங்கள், சுபகாரியங்கள், படிப்பு, பயணம், திறமை எல்லாமே ஓரளவு நன்மையாக மாறும். பாதகமான காலம் 22/2/2024 முதல் 14/3/2024 இது பாதகமான காலமே. இதன் காலம் நீங்கள் எதிலும் கவனமாக இருப்பதும், அஷ்டமச்சனியுடைய அந்த கெடுபலங்கள் உங்களை வந்து சேரும். நீங்கள் உரிய வழிபாடுகளையும் சூரிய சந்திரர்களை தரிசிப்பதும் ஆலய தரிசனங்களும் இஷ்டகுல தெய்வ வழிபாடுகளும் உகந்த ஒன்று. நீங்கள் இந்த கடகராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய முக்கிய ஸ்தல வழிபாடுகள், பரிகாரங்கள். சித்தரில் வந்து 2 பேரை வணங்கணும், கொங்கண்ணர் அண்டு கடிவெளி சித்தர். குச்சனூர் சென்று சுயம்பு சனீஸ்வரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வழிபாடு செய்யணும். சேலம் சென்று 8 நிலையில் இருக்கக்கூடிய ஆரகலூர் அஷ்ட பைரவர் வழிபாடு. புனர்பூசம் 4ஆம் பாதம் லலிதாம்பிகை திருமீச்சூர். பூசம் உச்சி பிள்ளையார் திருச்சி திருவானைக்காவல் சிவன் அம்மன். ஆயில்யம் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர், சமயபுரம் மாரியம்மன். இவர்களெல்லாம் ஒரு சேர வழிபட்டால் உங்களுக்கு உகந்தது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.